தமிழ் சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பது திரைப்பட விமர்சகர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வசந்தபாரதி ஐயா அவர்கள். ஐயாவை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் போவோம். தோழர் வணக்கம். தோழர் இப்போது நாடெங்குமே வக்பு மசோதாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்கிறீங்களா? வக்ப் போர்ட்னா என்ன, அது எப்படி உருவாக்கப்பட்டது? அதாவது தோழர், இப்போது கோயில்னு எடுத்திங்கன்னா, இப்போ இந்து கோயிலுக்குன்னு சரி, ஒரு சொத்துக்கள் எழுதப்படுவாங்க. கோயிலுக்கு தானமாக கொடுப்பாங்க. கோயிலுக்கு அது பாரம்பரியமாக வருது. இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும், இந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா சில மடம்லாம் இருக்குது. மடத்துக்கெல்லாம் சொத்து காலாகாலமாக அப்படியே தானமாக கொடுத்த சொத்து இருக்குது. அதே போல் வக்பு போர்டுன்றது என்னென்னா, வக்புன்றது முஸ்லீம் இருக்காங்க பார்த்தீங்களா, முஸ்லீம் தானமாக கொடுப்பாங்க அவங்களுடைய மசூதிக்கு. அந்த முஸ்லீம் இஸ்லாமிய மக்கள் வளர்ச்சிக்காக வேண்டி, அந்த சமூகம் வளர்ச்சிக்காக நலனுக்காக வேண்டி தானமாக கொடுக்குறது தான் வக்புன்னு சொல்கிறது. இஸ்லாமிய கடவுளின் பெயரால் சொத்தை தானமாக பார்த்தீங்களா, அதுதான் வக்புன்றது. வக்பை இந்த தானமே ரெண்டு வகையாக சொத்துக்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா அல்லாவின் பெயரால் வழங்கப்படுகிறது, இன்னொன்று நன்கொடையாக கொடுக்கறது. அப்படியே அதாவது இரண்டாம் வகை சொத்துக்கு பார்த்தீங்களா, அதை வழங்க வாரிசுகள் கவனித்துக்கொள்ள வாரிசுகள் கவனிச்சுக்காங்க அதை. அதே செய்யும் முதலாவது வகையில் கடவுள் பேரை கொடுத்தா பார்த்தீங்களா, அல்லா பேரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை யாருமே உரிமை கொண்டாட முடியாது. இந்த சொத்தை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் வக்புக்கு வந்துச்சுனாலே அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வக்பு நிலம் அரசாங்கத்தை சொத்து கிடையாது. அது சில பேர் ஒரு தவறான பரப்புரை பண்ணுறாங்க. வக்பு சொத்து அரசாங்க சொத்து கிடையாது. அது இஸ்லாமிய சமூகத்தையே அந்த வக்பு போர்டை அது சொத்துன்னு சொல்கிறது. இந்த சொத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு போர்டு இருக்குது, வக்பு வாரியம்னு சொல்லிட்டு இந்தியா முழுமே இருக்கிறது மாதிரி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டேட் லெவல்லையே வக்பு போர்டுன்னு இருக்குது. இவங்க எல்லாமே மத்திய வக்பு போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதோடைய கண்ட்ரோலில் வராங்க. இந்தியா முழுவதுமே வக்பு வாரியத்துக்கு 8.7 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அவை சுமார் 9.4 லட்சம் ஏக்கர் நிலத்தில் பரவி உள்ளன, இதுக்கு சொல்கிற ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் அவருடைய மொத்த மதிப்பு 1.2 லட்சம் கோடி என்று கூறப்படுகிறது. மேலும் 16,716 அசையம் சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. மொத்தம் 38 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கும் அதிகமான நிலம் வக்பு சொத்துக்களாக இருக்கிறது சொல்கிறாங்க. அப்புறமா நீங்கள் இன்னொன்று என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவில் முதல்ல அதிகமாக சொத்து வச்சிருக்கிற எது பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் சொல்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, டிஃபென்ஸ் துறைக்கு தான் அதிகமான சொத்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே துறைக்கு அதிக அளவு சொத்து இருக்குது. இந்த வரிசையில் மூணாவதாக யார் பார்த்தீங்கன்னா வக்பு போர்டு இந்த வக்பு போர்டு சொத்து இப்போ நேற்றும் கிடையாது, முகலாயர் ஆட்சியிலிருந்தே வக்பு போர்டுன்னு அமைக்கப்பட்டு வக்பு போர்டுக்கு அந்த மாதிரி நன்கொடை என்பது, வக்பு போர்டு அப்புறம் வருது, நன்கொடை என்பது இஸ்லாமியத்துக்கு நன்கொடை என்பது இருக்குது. அதோட இதில் இந்த வக்ப் போர்டில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் இருக்குது. இதில் நான் முஸ்லீம் மெம்பர்ஸை சேர்க்கின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. அது எப்படி தோழர்? ஆமாம், நீங்கள் கேட்ட மாதிரி நான் முஸ்லீம் மெம்பர்ஸை வக்பு போர்டில் மெம்பராக வராங்க. அது வரதுக்கு இது மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. சட்ட திருத்தம் இப்போ ஏற்கனவே இருந்த வக்பு வாரியம் வக்பு போர்டு கொடுத்த அந்த ஒரு அவங்க சட்டத்தில் மாற்றத்தை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்குது. வக்பு வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி சீஃப் ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, முஸ்லீம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் நீக்கிறாங்க. நீக்கப்படுவதன் மூலம் அரசுக்கு சாதகமான பிற மதத்தை சார்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு வக்பு சொத்துக்கள் அரசுக்கு சாதகமாக அபகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. இந்த ஒரு சட்ட திருத்தத்தினால இதனால தான் பெரிய அளவில் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது, நம்மளுக்கு சொல்லலாம். அப்புறமா இந்த சட்டத்தின் பிரிவு 107 நீக்கி வரம்பு சட்டம், அதாவது வரம்பு சட்டம் 1963 லிமிடேஷன் ஆக்ட் சொல்லுவாங்க, லிமிடேஷன் ஆக்ட் 1963 பிரகாரம் இதற்குள் கொண்டு வரப்படுகிறது. அதை அப்ளை பண்றாங்க. இங்க வக்பு வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி சீஃப் ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, முஸ்லீம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் நீக்கிறாங்க. இப்போ மேலும் சொத்து தொடர்பான சர்ச்சைகள் வரையில அவற்றை வக்பு வாரிய கமிட்டி மட்டுமே அதை விசாரித்து தீர்த்து கொள்ள முடியாது என்று திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த வக்பு போர்டில் வரக்கூடிய சர்ச்சைகளை போர்டு தான் அந்த போர்டு லெவலே திருத்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு விஷயம் எடுத்துருக்கு. இது
இதனுடைய உரிமை வந்து பறிக்கப்படுகிறது. வக்பு விவகாரங்களில் வந்து அரசின் தலையீட்டை அதிகரித்திருக்கிறது. அந்த அதிகாரங்கள் அதற்கெனவே நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நீதிபதிகளுக்கு மாற்றி விட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அது மாதிரி கிடையாது. வக்பு போர்டுடைய விஷயத்தை வக்பு போர்டு கமிட்டி மட்டுமே தான் வந்து தீர்த்து கொள்ளலாம் இருந்தது. இப்போ புதிய சட்டத்தின் மூலிமா மாவட்ட நீதிபதி ஜுடிஷியரி வரைக்கும் போகலாம், மாவட்ட நீதிபதிகள் வரைக்கும் போகலாம் என்பது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரசியல் தலையீடு வந்து பக்காவாக இருக்குது என்பது நம்பப்படுகிறது வந்து. அப்புறம் இனி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வக்பு போர்டுடைய ஒரு முக்கியமான ஒரு பணி என்ன பார்த்தீங்கன்னா கல்வி கொடுக்கறது. இஸ்லாமிய மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறது வந்து அதுக்கு வந்து மதராசான்னு சொல்லுவாங்க. அந்த மதராசா அஸ்ஸாம் சொல்லுவாங்க வந்து. அது மதராசா என்பது அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மக்களுக்கு கொடுக்குற கல்வி கொடுக்கறது மதராசா சொல்லுவாங்க. அதாவது நம்ம மதராசா பற்றி சொல்ல, மதராசா வந்து எவ்வளோ வந்து இஸ்லாமிய மக்கள் அடித்தள மக்களுக்கு வந்து கல்வி அறிவை போதிட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்வி நிதியுதவி, கல்வி நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த வக்பு மூலிமா தான் வந்து நிதி உதவி சென்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து புள்ளிவரம் இருக்குது வந்து. எவ்வளோ புள்ளிவரம் இருக்குது. அவங்க வந்து வக்பு போர்டுடைய பங்களிப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது. அதெல்லாம் இனிமேல் வந்து பாதிக்கப்படும் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதினு குறிப்பிடத்தக்க எல்லையை நம்ம வந்து தாண்டி வந்தாச்சு. நமக்கு வந்து சமூக நீதின்றது எல்லோருக்கும் கல்வி, இலவச கல்வி என்று வந்துட்டதுனால இந்த மதராசாவுடைய பங்களிப்பு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது சொல்லலாம் வந்து. நம்மளுக்கு வந்து அது தேவை வந்து குறைவு. ஆனால் வடக்கல்ல பார்த்தீங்கன்னா வறுமை இருக்குது பார்த்தீங்கன்னா, வறுமை, கல்வி அறிவற்ற தன்மை அதெல்லாம் இருக்கிறதுனால மதராசாவின் தேவை தான் அங்கே அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வக்பு போர்டுடைய பங்களிப்பு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது வட இந்தியாவில் சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பார்க்கணும் வந்து. போது இல்லை தமிழ்நாட்டுக்கு கேரளாக்கெல்லாம் அதோட இது குறைவாக இருந்தாலும் வட இந்தியா வந்து இன்று வரை வந்து இந்த வக்பு போர்டுகளை நம்பி இதாக இருக்குது சொல்லிட்டு சொல்லப்படுகிறது வந்து. அது ஆனால் இவங்க வந்து ஒரு சில வந்து பிற்போக்கு சக்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மதராசாக்கள் வந்து ஒன்லி வந்து இந்த முஸ்லீம் இஸ்லாமிய அதை மட்டும் பற்றி தான் வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. அது வந்து ஒரு வன்முறை உருவாக்குற ஒரு கூடமாக போயிடுச்சு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து அவங்களுடைய பார்வை அது மாதிரி இருக்குது. ஆனால் அது தவறு என்பது அரசாங்கம் வந்து அதை எடுத்து சொல்லணும் வந்து. தவறு என்பது இவங்களும் உணர வேண்டும். வந்து தவறாக ஒரு பிரச்சாரம் வந்து மதராசா சார்ந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து. அது அதனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ணோம்னா இந்த முற்போக்கு மற்றும் இலக்கிய இயக்கங்கள்லாம் வந்து இதை கையில் எடுத்து இதை வந்து ஒரு பொது உரையாடலை கொண்டு வரணும். அந்த மாதிரி வந்து இப்போ அந்த வக்பு போர்டில் வந்து அரசாங்கம் வந்து தலையிடுறதுனால எப்படி வந்து அந்த சிறுபான்மை மக்களோட கல்வி பாதிக்கப்படுகிறது என்பதை வந்து நீங்கள் வந்து மக்களோட கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது வந்து. அது அப்புறமா இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இப்போ வக்பு போர்டு நீங்கள் சொத்தை நீங்கள் இது பண்ண குறி வைக்கிறீங்க சொல்லி சரி ஓகே. ஆனால் வந்து இந்து கோயிலில் வந்து எவ்வளோ வந்து சொத்துக்கள் தங்கம் இருக்குது. நீங்கள் திருவாரூர் பத்மநாப கோயிலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எவ்வளோ கோயிலில் வந்து பல கோயிலில் வந்து தங்கத்து இருப்பு வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ரிசர்வ் பேங்கில் வந்து நீங்கள் ரிசர்வ் பேங்க் கொடுத்தீங்கன்னா டாலர் மதிப்பு வந்து ரூபாய்க்கு சமமாக விடும். அரசாங்கத்தில் அப்படி செய்ய முடியுமா என்று ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. யாருன்னா லக்னோவை சேர்ந்த ஷியா முஸ்லீம் மத குருவான கலபேஜாவாத் என்பவர் கேள்வி கேட்டிருக்காரு வந்து. ஏன்னா நீங்கள் எங்கள் வக்பு போர்டு சொத்தை கேட்குறீங்களே, உங்கள் இந்து கோயிலில் வந்து அவ்வளோ தங்கம் வந்து கொட்டி கிடக்குது வந்து. அது ஏன்னா எவ்வளோ வந்து பழைய ஆண்ட மன்னர்கள்லாம் வந்து கோயிலில் வந்து ஒரு கருவூலமாக பயன்படுத்தியிருக்காங்க வந்து. நம்ம அதான் பத்மநாப டெம்பிளே வந்து ஒரு பெரிய உதாரணம் வந்து. எவ்வளோ அங்கே இன்னும் கூட சில அறைகள் வந்து திறக்கப்படாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் உள்ள நகையை எடுத்து வந்து ரிசர்வ் பேங்கில் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த கோல்டு ரிசர்வ் வைக்கும் போது அது தங்கத்தின் அந்த பணத்தோட இந்திய மதிப்பின் அளவு வந்து டாலர் ஈக்குவலாக வரும்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்களா என்பது ஒரு கேள்விக்குறி தான் வந்து. ரொம்ப அருமையான கருத்துக்கள் தோழர். நிகழ்ச்சியில் கலந்தமைக்கு நன்றி தோழர்.